அப்போஸ்தலர்கள் அவருடைய கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இது அந்த அதிகாரத்தை தாங்க. So 8th chapter 8 8வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் it is the expansion of the church. அப்போ ஸ்தேவானை அவர்கள் கொலை செய்கிறார்கள், கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். அதற்கு பிற்பாடாக பிலிப் என்கிறவன், பிலிப் யாருன்னு சொன்னால் அங்கே தேவைகளுக்கென்று அவனை ஒரு லீடராக எடுக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த 7 பேரில் ஒருத்தர் தான் ஸ்தேவான், 7 பேரில் ஒருத்தர் தான் பிலிப். ஸோ தேவர் நார்மல் பீப்புள். ஆண்டவருக்கென்று எதாகிலும் செய்ய வேண்டியும் சொல்லி வைராக்கியமாக இருந்தார், ஆவியில் நிறைந்திருந்தார்கள் என்று பார்க்கணும். அப்போது பிலிப் என்கிறவன் he was raised as a leader to take care of the church. சபையின் காரியங்களை, சில காரியங்கள் மேபி அந்த இடத்துல எதற்கென்று எடுக்கப்பட்டிருக்கார்கள் சொன்னால், விதவைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு ஆள் இல்லை, டு டேக் கேர் ஆஃப் த பீப்புள். அப்போ என்ன, சமையல் பண்ணுறதுக்கும் சர்வ் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, கொஞ்சம் பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதில் பிலிப் ஒருத்தர், ஸ்தேவான் ஒருத்தர். அதில் ஸ்தேவான் கல்லறியப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் பிகாஸ் ஆஃப் விசுவாசத்தின் மூலமாக. அதுக்கு பிற்பாடாக 2வது என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, பிலிப்பு பார்க்குறான், சரி நான் என்ன செய்யணும். தென் ஹி சேஸ் 8வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கலாம். சிதறி போனவர்கள், can you say சிதறி போனவர்கள் என்று சொல்லுங்க. ஸோ சம்டைம்ஸ் காட் ஸ்கேட்டர்ஸ் us, சிதறி போக வைக்கிறார். எங்கன்னு சொன்னால், நம்ம சில காரியங்களை செய்கிற வேளையில் காட் சம்டைம்ஸ் ஆஸ்க் us to scatter. அதுக்கு தான் நம்ம ஸ்மால் குரூப்ஸ் என்று சொல்லி வைக்கிறோம். அப்போது ஒரு இடத்துல கூடுகிறோம், சில நாட்களில் நமக்கு கூடி வருவது, சபை கூடி வருவதை விட்டு விடக்கூடாது. ஆனால் சில நாட்களில் ஆண்டவர் சிதறடிக்கும் போது நம்மளும் சிதறடிக்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். எதுக்குன்னு சொன்னால், for God's work to be continued. அப்போது ஒருவேளை நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக சபையாக என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது, we have to see what is God speaking to us. Continue. எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆமென். யார்ட்ட சுற்றி முற்றி பார்த்து சொல்லுங்க, சுவிசேஷ வசனத்தை பிரசங்கிங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். எங்கே பிரசங்கிக்க முடியும்? சபைக்கு உள்ள இல்லை, சபைக்கு வெளியே. ஒரு நாள் நம்ம சபைக்கு வருகிறோம், மீதி 7 நாள் எங்கே இருக்கிறோம்? ஒரு நாள் நம்ம எங்கே இருக்கிறோம்? 6 நாள் நம்ம நம்முடைய குடும்பத்தோடு இருக்கிறோம், நம்முடைய குழந்தைங்களோட கூட இருக்கிறோம், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்களோட கூட இருக்கிறோம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட இருக்கிறோம், ராத்திரி பகலாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட்றோம். அப்போ எல்லாம் செய்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் என்று கேட்டால், பிரயாசப்பட தேவையே இல்லை. தேவை இருக்கா? பிரயாசப்பட தேவையில்லை. நம்முடைய கடமை என்ன? ஒன்று, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, God loves you. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை சொல்ல முடியுமா? அவர் எந்த கடவுள்னு கேட்கும்போது அதுக்கு வேறு ஆன்சர் வைக்கணும். ஒரு இந்தியராக, இஃப் யூ ஆர் எ இந்தியன் born or brought up or migrated or living here, இந்தியன்னு சொல்லியாச்சுன்னா, those who are non-believers, அவர்களுக்கு கடவுள்னா நம்பிக்கை இருக்குது இல்லையா? எஸ் ஆர் நோ? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எந்த கடவுள்ன்றது தான் ப்ராப்ளம். அது that will deal with later. ஒரு முறை I'll just share this. ஒருத்தரை கடவுளுக்குள்ளாக வழி நடத்தணும். பல வருஷத்துக்கு முன்பதாக வழி நடத்திட்டு கொஞ்ச நாள் கழித்து அவர் அண்ணே நான் சிட்டி ஹார்வெஸ்ட் போகிறேன் அப்படின்னு சொன்னார். சிட்டி ஹார்வெஸ்ட்னால் வேற ஒரு சைனீஸ் சர்ச். அப்போ நான் அவர்கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சந்தித்த போது கேட்டேன், அங்கே போய் நீங்கள் ஆராதனை பண்ணும்போது என்ன நினச்சி ஆராதனை பண்ணுவீங்க? அவர் சொன்னால், அங்கே ஆராதனை பண்ணும்போது அவங்கெல்லாம் ஜீசஸ் சொல்லுவாங்க, நான் சிவன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். திஸ் இஸ் த ரியாலிட்டி.
Okay, people when they come to church, I mean, அவிசுவாசிகள் ஆண்டவரை அறியாதவர்கள் வரும்போது, everybody likes the place of worship. Amen. நம்மளை காட்டிலும் அவங்க ரொம்ப பவ்யமாக ஆராதனை செய்கிறாங்க. பட் தட் இஸ் a different case. பட் the truth, உண்மையான கடவுள் யார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அதை தான் நம்ம சொல்வதற்கு, நம்பர் 1, God loves you. சொல்லுங்கள், God loves you. உங்களுக்காக ஜெபிக்கலாமா? These are very small things. அப்போ உங்ககிட்ட யாருமே இது வரைக்கும் கவலையை, மற்றவங்க கவலையை சொல்லலைன்னு சொல்லாதீங்க. சொல்லலைன்னா உங்கள் கவலையை அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. டசன்ட் மேட்டர். சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் தட் வே. உங்களுடைய கவலைகள் அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் என்னப்பா பிரச்சனை, எனக்கு பிரச்சனை நீ கேட்டானா நீ ஓடிடுவ. தென் தே வில் ஸ்டார்ட் சேயிங் அபவுட் தெம். தென் யூ சே, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ அந்த தேவனிடத்தில் நான் ஜெபிக்கும்போது என் பிரச்சனை மட்டும் இல்லை, உன் பிரச்சனையும் கர்த்தரால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசத்தையும் நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்போது சிதறி போனவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அவர்கள் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டவர்களாக மட்டும் இல்லை, அதை அவர்கள் சிதறி அடிக்கப்பட்டார்கள், ஆனால் சுவிசேஷத்தை அவர்கள் சிதறடிக்கவில்லை. ஆமென். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. சுவிசேஷத்தை சிதறடிக்கப்படலை. அதை மறுபடியும் வாசிக்கலாம் தமிழில். Can you have the verse please? சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்தார்கள், சிதறி போனவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ சில நேரங்களில் நம்ம சிதறி போகிற வேளையில், நம்முடைய வாழ்க்கை சிதறி போகிற வேளையில் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஒரு மன நிம்மதியை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அடுத்தபடியாக 6வது வசனம், பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அந்த ஆவிகள், அசுத்த ஆவிகள் சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். ஸோ அடுத்தபடியாக முக்கியமான ஒரு காரியம், நம்ம ஜெபிப்பதற்கு தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், எப்படி நம்ம செய்வது, நான் கை வச்சா ஆண்டவர் அதில் செயல்படுவாரா? கையை வைக்கணும்னு தேவையில்லை, ஜெபிச்சாலே போதும். ஆமென். அதை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால், யூ கேன் கம் ஃபார் 2 PM Sunday service. Most of the days we do deliverance prayer. இருக்கு. Most of the days we do deliverance prayer. அப்போது அசுத்தாவிகள் எல்லாம் அந்த இடத்துல போகிறத பார்த்தோன்னே, ஹீலிங்ஸ் நடக்கிறத பார்த்தோன்னே அவர்களுக்குள்ளாக ஒரு வாஞ்ச, எனக்கும் இதை மாதிரி செய்யணுமே. அப்போது அதை செய்வதற்கான ஷார்ட்கட்டை கேட்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு முதலாவது சைமன் வந்து ஒரு தவறை செய்கிறான். என்ன தவறு செய்கிறான்னு சொன்னால், அந்த வழியை எவ்விதமாக போக வேண்டுமோ அந்த வழியின்படி செல்லாமல், he is trying to I have அந்த வழியில் போகாமல் he is trying to do his own way. அப்போ இன்றைக்கு முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நம்முடைய வழிகளில் எவ்விதமாக, are we going in the direction of God or are we going in our own direction? பக்கத்தில் கேளுங்க, எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கீங்க? எனக்கு டைரக்ஷனே இல்லை பாஸ்டர். ஸோ சில நேரங்களில் இந்த சீமோனை போல எனக்கும் அதை செய்யணும், எனக்கும் இதை செய்யணும், we become selfish. சில நேரத்தில் I want to do this, I want to do this, I want to do this, நான் இதை செய்யணும். நான் எதுவும் செய்யலாண்டவரே, what do you want me to do? Amen. அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர், பிகாஸ் இஃப் யூ see பிலிப் அந்த இடத்துல போகிறது ஆண்டவருடைய சித்தம். அவன் அந்த இடத்துல ஏன்னு சொன்னால், ஆண்டவருடைய சித்தத்தின்படி சில காரியங்களை செய்கிற வேளையில் அதில் விளைச்சல், அதில் அறுவடையை நாம் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக நான் கால் வச்ச உடனே கால் மிதிக்கும் தேசமெல்லாம் எனக்கு சொந்தமாகணும் பாட்டு பாடிட்டு கால் வச்ச உடனே தேசம் சொந்தம் ஆகாது. ஆமென். ஹல்லேலூயா.
அதற்காக சில காரியங்களை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஸோ பிலிப் வந்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அவர் போனார், கை வைத்தார், அங்கே அசுத்தாவியெல்லாம் போடப்பட்டது. எத்தனை நாள் அங்கே உபவாசம் செஞ்சார். சில காரியங்களுக்காக நம்ம காத்திருப்பது, ஜெபத்தில் காத்திருப்பது ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்கள், ப்ரே அண்ட் வெயிட். இன்றைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லுகிற என்ன காரியம்னு சொன்னால், do not look for shortcuts in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் சிலர் சொல்லுவாங்க, இந்த ட்ரேடிங் பண்ணுங்கள், இந்த ட்ரேடிங் பண்ணுங்கள், யூடியூப்பில் பண்ணுங்கள், ஒரே ட்ரேடிங் தான். இட் இஸ் ஈஸி டு ட்ரேட். க்ரீனில் இருக்குது, ரெட்டில் இருக்குது. இந்த மார்க்கரில் வச்சு கரெக்டாக ரெட்டில் வந்தோடனே செல் பண்ணிடுங்க, க்ரீனில் வந்தோடனே பை பண்ணிடுங்க. கரெக்டாக? இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. பட் த பாயிண்ட் இஸ், முதலாவது, பிஃபோர், there is nothing wrong in trading, nothing right in trading, but the point is, are you skilled in it? Number one. ரெண்டாவது, does God wants you to invest in that trading? Do you want to become a trader? இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்து ஜெபித்து, if God says do it, do it. Amen. அதில் விளைச்சலை காண்பீர்கள். இல்லைன்னு சொன்னால், ஐயோ ஆண்டவரே, நான் ஜெபிச்சுட்டு தானே செஞ்சேன். ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர், நான் ஜெபிச்சுட்டு தானே இதை ஸ்டார்ட் பண்ணேன். Sometimes we think that it can bring profit, but it will bring loss. Amen. Hallelujah. So சில விஷயங்கள் do not look at shortcut. Sometimes நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்கா, ஷார்ட்கட் இது எப்படி ஃபாஸ்ட்டாக செய்வது, எப்படி ஃபாஸ்ட்டாக செய்வது. ஃபாஸ்ட்டாக செய்வதை காட்டிலும் நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், மை பர்சனல் அட்வைஸ் would be to see how with the help of God, ஆண்டவருடைய பலத்தை கொண்டு நாம் எவ்விதமாக செய்ய முடியும். ஆமென், ஆமென். ஸோ முதலாவது அதை பார்க்குறோம். அடுத்தது ரெண்டாவது, சீமோன் அந்த இடத்துல கேட்கிறான். அதுக்கப்புறம் they followed him because he was amazed and a long time. அந்த இடத்துல வாசிங்க 12வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். அப்போ எதில் விளைச்சல் வருதுன்னு சொன்னால், உண்மையான காரியங்களை செய்கிற வேளையில், தேவனுடைய காரியங்களை குறித்து அதை செய்கிற வேளையில் அதை பார்த்து அவன் வியந்தான். அதை குறித்து தான் 18வது வசனத்தில் வாசித்தோம். அப்போ 20வது வசனத்தை இப்போ வாசிப்போம். அதுக்கு முன்பு தான் நான் சொன்னேன், பேதுரு இடத்துல, பிலிப் இடத்துல இவன் வந்து கேட்குறான், எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி. when Simon saw this, and then Peter அந்த இடத்துல வருகிறார். பாருங்க, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலோ சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கில்லை, பாகமும் இல்லை. ஆமென். உனக்கு இதில் பங்கில்லை என்று சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. அப்போ சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கணும், எந்த இடத்துல நம்ம ஒரு ஷார்ட்கட் வழியாக ஆண்டவருடைய நம்பிக்கை விசுவாசத்தில் நம்ம வளர முடியும்னு சொன்னால், there is no shortcut. பக்கத்தில் சொல்லுங்கள், no shortcut. ஆமென். ஷார்ட்கட் என்று நினைத்து கொண்டு சென்றீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் ஒரு லாங் கட் எடுக்க வேண்டிய வரும். ஐ ஹர்ட், நான் ஜப்பான் போனதில்லை, பட் ஜப்பானில் வந்து ஒரு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு டேர்ன் எடுக்க மிஸ் பண்ணோம், அப்புறம் 2 மணி நேரம் ஓட்ட வேண்டியதாகிடுச்சு. ஆமென். அது மாதிரி தான், ஒரு ராங் டேர்ன் இன் அவர் லைஃப் வில் டேக் அஸ் a long time to come back to the starting point. ஆமென். அதனால தான் ஆண்டவருடைய ஞானம், the wisdom of God in our life is very important, my brothers and sisters. It is easy to decide, but it is difficult to discern. ஈஸியாக நம்ம டிசைட் பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சிருவோம். ஆனால் தீர்மானம் எடுப்பதற்கு முன்பதாக இது ஆண்டவருடையதா, இது என்னுடைய சுயமா என்பது நம்ம டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் சம்டைம்ஸ் காட் சேஸ் there is no part for you to play. உனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை, நீ எதுக்கு செய்கிற அப்படின்னு கேட்டால் then there is no point. அடுத்தபடியாக
தொடர்ந்து வாசிக்கிற வேளையில் 9வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 9வது அதிகாரத்தில் 9வது அதிகாரம் பவுலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பேதுருவை குறித்து சில காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு, அதை வாசிக்கலாம். பேதுரு 32வது வசனம் 9:32. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகிறான். லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமுள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடி இருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். அடுத்தபடியாக இன்னொரு இடத்துல ஒரு another encounter. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது என்று பார்க்கிற வேளையில் பேதுரு அந்த இடத்துல போகிறான். he sees the person in the town of Lydda என்கிற இடம். it talks about encounter. 8 வருஷம் 8 years he was bedridden. அப்போ விசுவாசத்தின் மூலமாக பேதுரு அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்கிறான். விசுவாசம் மூலமாக அதிசயத்தை செய்கிறான் என்பது சொல்கிறது இட் இஸ் வெரி சிம்பிள். பட் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை வைத்து நம்ம எதை செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில் என்பதை முக்கியமாக அறிந்து கொள்ளணும். ஆமென். ஸோ we need faith in every aspect of our life. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் விசுவாசம் தேவை இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கணும், there is an incredible power of faith. நம்முடைய விசுவாசத்தில் அதிகமான ஒரு வல்லமை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நமக்கு எந்த இடத்துல விசுவாசம் வேணும்னு யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வேலையில் திங்க் அபவுட் அ டைம் ஆஃப் எ ஜாப், ஒரு புதிய ரிலேஷன்ஷிப், ஒரு சேலஞ்சான டைமில் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா விசுவாசம் நமக்கு தேவைப்படுது. எஸ் ஆர் நோ? ஒரு பழைய பாட்டு உண்டு, விசுவாசியே நீ கலங்காதே. யாருக்கு தெரியும் இந்த பாட்டு? இது எங்கள் காலத்தில் பாடுறது. ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். இந்த விசுவாசம் சில நேரத்தில் நமக்கு சில பாடல்கள் அப்படியே வந்து உட்காரும் நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல. எஸ் ஆர் நோ? நான் இதை சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல. திஸ் இஸ் மை பர்சனல் டெஸ்டிமனி. ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு வந்து ஐ டோட்லி லாஸ்ட் ட்ரஸ்ட் இன் காட். பல வருஷங்களுக்கு முன்பதாக, இப்போ இல்லை, 2008 பிஃபோர் ஐ கேம் டு சிங்கப்பூர். அப்போது ஐ வாஸ் இன் அ சிச்சுவேஷன் வேர் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அந்த ஒரு சிச்சுவேஷனில் ஆண்டவர்கிட்ட ஆஃப்டர் 2 years ஐ நீல் டவுன் அண்ட் ப்ரேட். எத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்கன்னு தெரில, டெய்லி ஆர் சம்படி வென் யூ டூ. பட் சில நேரத்தில் God will make you kneel down. Amen. ஸோ எனக்கு முழங்கால் படின்றது ரொம்ப கஷ்டமான காரியம். பிகாஸ் ஐ எம் ஸ்டிஃப் நெக்ட். அந்த காலத்தில், இப்போ இல்லை. ஹெவி, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு த பாஸ்ட் லைஃப், பட் ஸ்டிஃப் நெக், அவ்வளோதான் சொல்ல முடியும். லாட் ஆஃப் ப்ரைட், எல்லாத்தையும் ஆண்டவர் அடித்து உடச்சி இப்போ சரி பண்ணி வச்சுருக்கேன். தட் இஸ் வை ஐ எம் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஹியர். அப்போது அந்த நாட்களில் முழங்கால் படிடுறதுன்றது இட் இஸ் வெரி டஃப். ஆனால் ஆண்டவர் ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்க சொன்னார். ஐ டிட் இட். அதுக்கு பிற்பாடாக தான் இந்த சிங்கப்பூர் வர்றதுக்கெல்லாம் ஆச்சு. டு கட் இட் ஷார்ட், அங்கே ஃப்ரம் ட்ராண்ட்ரம் டு டெல்லி ஐ ஹேட் டு பே $24,000 ஃபார் ஏர் டிக்கெட். ஐ டென்ட் ஹேவ் இட். ஓகே, அதுதான் என்னுடைய சிச்சுவேஷனாக இருந்துச்சு. அப்போது தென் சம்படி எல்ஸ் ஹெல்ப் மீ டு கெட் த டிக்கெட். அப்போ எல்லாம் டிக்கெட்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஐ எம் சப்போஸ் டு கோ ஃபார் த இன்டர்வியூ NIT டெக்னாலஜிஸ் இன் டெல்லி. அந்த நேரத்தில் எல்லாம் இருக்குது,
பட் ஐ நெவர் ஹேட் கான்ஃபிடென்ஸ். எனக்கு விசுவாசம் இல்லை. அண்ட் தென் ஐ செட், ஆண்டவரே வாட் டு ஐ டூ அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு கொண்டு இருக்கிறவங்கள லிட்ரலி இன் டியர்ஸ். அந்த நேரத்தில் தான் இந்த பாட்டு வந்துச்சு, விசுவாசியை நீ கலங்காதே, விசுவாசியை நீ பதறாதே. அப்போ இன்றைக்கு I don't know what situation you are going through. ஒருவேளை it could be relationship issues-ஆக இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலிக்குள்ளாக, இல்லைன்னா ஒருவேளை ஃபினான்ஷியல் க்ரைசிஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் யுவர் பாஸ் அண்ட் மேனேஜர் எதாக இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி கலக்கத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னால், God is saying this to you, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தினால நீ விசுவாசம் வை, கர்த்தர் உனக்காக யுத்தத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அதுதான் பார்க்குறோம். பேதுரு, இப்போ நம்ம ஹீலிங்கை பற்றி பார்க்கும்போது அதே ஃபோக்கஸில் தான் பார்க்குறோம். ஆனால் பேதுரு அவன் மேல் விசுவாசம் வைக்கல, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து சொல்கிறான், இதை செய்யவே இல்லை. திங்க் அபவுட் த டைம். ஹீ செட் நோ, காட்ஸ் பவர், ஆண்டவருடைய வல்லமை எல்லா விதமான நாட்களிலும் எல்லா விதமான நேரத்திலையும் நம்மளை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உச்சாமா, ஹல்லேலூயா. த ரிசல்ட், அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், மூடமாக இருந்தவன் நடக்கிறான். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முடவன் சரி, முடவனாக இருந்தவன் நடக்கிறான். மூடம்னா என்ன, டம்மா, அப்படி ஒரு வார்த்தையே இல்லையா? டிக்ஷனரியில் ஆட் பண்ண சொல்லுங்க. ஓ, மூடன்னா அடிவில், ஓகே ஓகே, சாரி, அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ தோஸ், ஒருவேளை நமக்கு இன்றைக்கு நம்முடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், வி ஆர் கிரிப்பிள்ட், கரெக்டாக? நம்முடைய வாழ்க்கையில் முடங்கி போயிருக்கலாம். ஒரு வௌவாலை பார்த்துருக்குறீங்களா? அது செட்டையை விரிச்சா பயங்கரமாக இருக்கும். பட் அதை தொங்கிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிடும், இட் இஸ் லைக் கிரம்பிள்ட் இட் செல்ஃப். எத்தனை பேர் வௌவால் சாப்பிட்ருக்கீங்க? இல்லையா? ஹல்லேலூயா, வெல்கம் சிஸ்டர், we are in the same team. அது சாப்பிட்டா வைரஸ்லாம் வந்துடும்னுவாங்க, வரலை இது வரைக்கும். ஆமாம், தாய்லாந்து எல்லாம் போகிறீங்களா? போங்க, நிறைய என்ன இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் when we went to Thailand, we were tempted. கிரிக்கெட்லாம் இருக்குது வாங்கலான்னு, பட் பபிதா இஸ் வெரி சென்சிட்டிவ், ஸோ we should go. ஸோ இதை எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால், நம்ம சில நேரத்தில் முடங்கி விடுகிறோம், பிகாஸ் we do not believe that God can do in our life. நம்முடைய விசுவாசம் முடங்கி விடுகிறது என்று சொன்னால், சில விஷயங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கலை. அப்போ இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, லார்ட், ஐ ஆம் புட்டிங் மை ட்ரஸ்ட் இன் யூ. 8 வருஷ காலமாக he was bedridden. பேதுருவுடைய விசுவாசத்தின் மூலமாக அவன் நடந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அப்போ சில நாட்களில் நம்ம நினைக்கிறோம், 1 வருஷ காலமாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், 2 வருஷமா காலமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கேன். God is saying it doesn't matter how many years, 8 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், பட் இன்றைக்கு நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக முன்னோக்கி செல்வீங்கன்னு சொன்னால், கர்த்தர் அந்த விசுவாசத்தின் மூலமாக உங்களுடைய முடங்கி கிடக்கிற வாழ்க்கையை நிமிர்த்தி நேர்த்தியாக செய்ய கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தரால் இதை செய்ய முடியும்னு சொல்லி? அப்போ எந்தெந்த இடம் உங்களுடைய வாழ்க்கையில் முடங்கி கிடக்கிறதோ, எந்தெந்த ஏரியாஸ் உங்களுடைய கைகளை குறுக்கி வைத்திருக்கிறதோ, எந்தெந்த ஏரியாஸ் உங்களுடைய காரியங்களை செய்ய முடியாமல் உங்களை அப்படியே ஒரு ஃபிஸ்ட்டை டைட் பண்ணி வைத்திருக்கிறதோ, செய்ய முடியும் நினைக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்கென்று அப்படி செய்யணும், உமக்கென்று இப்படி செய்யணும், என்னோடய வாழ்க்கையில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனே, அது எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவரத்தில் அறிக்கை செய்து சொல்லுங்க, God can make it possible. Amen. Hallelujah. Hallelujah. அப்போ இன்றைக்கு நம்மளோட இந்த விசுவாசத்தை இன்னும் அதிகரிப்பதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மூன்றாவது, there is one more incident that happens. It is again a faith incident. அதே அதிகாரத்தில் 36வது வசனம்.
யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தோற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தோற்கால் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தார். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தார். அவளை குளிப்பாட்டி மேல் கட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்துக்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தோற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். ஆமென். அதில் நிற்கலாம். ஸோ டோர்கா என்கிற தபித்தா என்கிறவரை பேதுரு ஜோப்பா என்கிற இடத்துக்கு போகிறான். ஜோப்பா இஸ் ஒன் ஆஃப் தி பிளேசஸ் தட் அதுக்கு பிற்பாடாக பார்த்தீங்கன்னா அநேக பெரிய காரியங்கள் நடந்தது. அப்போ அந்த இடத்துல போகிற வேளையில் தபித்தா என்கிறவள் ஷீ இஸ் ஆல்ரெடி டெட், மரித்து விடுகிறாள். அப்போ டோர்காவை பற்றி பேசுகிற வேளையில், தபித்தாவை பற்றி பேசுகிற வேளையில் அவள் பல விதமான டேலண்ட், ஷி வாஸ் டேலண்டட் இன் சோயிங் என்று போடப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவருடைய காரியங்களுக்காக டீச்சிங் அண்ட் கிராஃப்டிங், கிவிங், கம்யூனிட்டி ஒர்க், அந்த விதமாக ஷி வாஸ் டூயிங் திங்ஸ், சில காரியங்களை செய்து கொண்டிருக்கா. அதன் மூலமாக நம்ம வி ஸ்ப்ரெட் த காஸ்பல். அப்போ நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் நம்முடைய மிஷன்ஸில் நம்ம எதுக்காக போய் மெடிக்கல் மிஷன் செய்யணும், எதுக்காக சோயிங் கிளாஸ் வைக்கணும், எதற்காக நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் வைக்கணும். இதன் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மட்டும் இல்லை, ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியும். ஆமென். தட் இஸ் த பர்பஸ். அப்போ இன்றைக்கும் we need to expand our talents. முதலாவது there are 2 points in this. ஒன்று டோர்கா, தபித்தா. Can we be like தபித்தா? அந்த இடத்துல பார்க்குறோம், she passed away. அவங்க அந்த துணிகளை அவள் செய்து கொடுத்த அந்த வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்து see this is what she has done. ஸோ நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம மிஷன்ஸ் போகிறோம், செய்கிறோம், வந்துடுறோம், இது செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாது what kind of impact that we are making. ஆமென். அதனால் எந்த விதமான சின்ன காரியமாக இருந்தாலும் do it with love. பக்கத்தில் சொல்லுங்கள், do it with love. அன்போடு கூட செய்யுங்க. ஆமென். கம்ப்யூட்டர் படித்து கொடுத்தாலும் அன்போடு கூட படிங்க. கம்ப்யூட்டர் படிக்க வரவங்கள்ட்ட இது உனக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. எனக்கு தெரியும், நான் சொல்லி தரேன்னு சொல்லுங்கள். சம்டைம்ஸ் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு சே, ஓ டோன்ட் யூ நோ திஸ், டோன்ட் யூ நோ திஸ், பிகாஸ் வி நியூ இட். நமக்கு யாரோ படித்து தந்தாங்க, அன்போடு படித்து தந்தனால நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்முடைய எல்லா விதமான மிஷன்ஸ்லேயும் we are dealing with people. அப்போது when we deal with people, let love be the language that we speak. Amen. Hallelujah. Including our serving ஆக இருக்கலாம், including everywhere. அன்பினால சில காரியங்களை செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்போ அன்பின் மூலமாக நம்ம செய்கிற வேளையில் people get impacted. இந்த இடத்துல பார்க்குறோம், அவளுடைய தாளந்து மூலமாக அநேகர், நம்மளும் நிறைய விஷயம் செய்யலாம். we can when we come to church, ஒரு சின்ன ஒரு எத்தனை பேருக்கு கேக் செய்ய தெரியும்னு தெரில, கையே வர மாட்டேங்குது கேக். how many of you know to make cake? லிதியா ஒன்று, சிஸ்டர் டெய்சி, ஜாக்லின் 1 2 3, வேற mercy தெரியாது. கேக் மிக்ஸ் கிடைக்குது. ஸோ வென் யூ கம் வித் ஒரு ஐ அப்ரிஷியேட் பிரியா, அப்பப்போ ஃபிஷ் கறி கொண்டு வருவான். அதுக்காக எல்லாரும் ஃபிஷ் கறி செய்கிறாங்க. ஜஸ்ட் சேயிங், யூனோ, டூ சம்திங் வித் லவ், டூ சம்திங் வித் லவ். ஸ்டார்ட் ஃப்ரம் த சர்ச். சபையில் வரும்போது யாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு சாக்லேட் வாங்கி வந்து கொடுங்க. அதுக்காக பாஸ்டருக்கு தான் கொடுக்கணும், நான் ஐ டோன்ட் நீட் சாக்லேட். ஓகே, my sugar is in the borderline, so I am stopped everything. Okay, so எல்லாமே பாஸ்டருக்கு வந்து கொடுக்காது, give it to others. ஒருத்தருக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க. நம்ம யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க,
அவங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்தா லபக் லபக்குன்னு சாப்பிடும். ரைட், தலையிலெல்லாம் குனிந்து வைத்திருக்காங்க. ஸோ கிவ் தம் சம்திங் பிகாஸ் தே ஆர் கம்மிங் இன் த மார்னிங். 7 மணிக்கு 6:30 7 o'clock எந்திரிச்சு வந்து இங்கே வர்ஷிப் பண்ணி தென் தே ஆர் ஹியர். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு நாள் அவங்களுக்கு பிரேக் கொடுத்துருக்கோம். அதனால் 1 week is seniors worship. Amen. சார்ல்ஸ் இஸ் அஃபெண்டட். நான் எல்லாம் சீனியர் இல்லை, நான் ஐ எம் ஸ்டில் யங் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஒரு நாள் வந்து வி ஆல் யங் அட் ஹார்ட் பீப்புள். ஐ மீன் யங் லயன்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த குரூப்பை. மீன் ஜெனிசிஸ்ன்னு ஒரு குரூப் போட்டிருக்கோம், இது வந்து யங் லயன்ஸ் குரூப்னு போட்டு வச்சுக்கலாம். ஸோ டேலண்ட், உங்களுடைய என்ன டேலண்ட் இருக்குன்னு பாருங்கள். தேர் ஆர் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் காட் ஹஸ் கிவன் அஸ். இந்த நம்ம சபையில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியர்கள்னு சொன்னாலே டேலண்டட் பீப்புள். அதனால தான் ட்ரம்புக்கே டென்ஷன் ஆகிட்டார். ட்ரம்பே சொல்லிட்டார், ஆப்பிள்லாம் அங்கே கொடுக்காங்க, ஆரஞ்சு மட்டும் கொடுங்க அப்படின்னு. Amen. ஸோ வி ஆர் டேலண்டட் பீப்புள். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் டேலண்டடான்னு கேளுங்க. ஆர் யூ டேலண்டட்? யாராவது நோ சொன்னாங்களா? இல்லை இல்லை. செல்ஃப் ப்ரைட் டசன்ட் அலோவ் அஸ் டு சே நோ. அப்போ என்ன டேலண்ட் இருக்கோ அது ஆண்டவருக்குன்னு செய்யுங்க. Amen. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம மிஷன்ஸ் செஞ்சோம். என்ன செஞ்சோம்? வி குக் பிரியாணி அண்ட் சோல்ட் இட் டு ஈச் அதர். Amen. நான் சில சர்ச்சில் சொன்னேன், ஓ இப்படிலாம் பண்ணலாமா பாஸ்டர்? தி பாஸ்டர் ஹூ கேம் ஹியர் ஃப்ரம் துபாய், அவங்க வந்து தேசர், ஓ நாங்களும் இந்த மாதிரி செய்ய போகிறோம் ஃபார் மிஷன்ஸ். ஸோ சில காரியங்கள் நம்முடைய தாளந்தை வைத்து we can raise funds. Amen. raise fundsன்னு சொன்னால் we can do it for missions. யோசிங்க, not just giving what we have but with talented. ஒரு 4 பேருக்கு பிடிச்சி சொல்லிக் கொடுங்க. இப்போ திஸ் அ வெக்கேஷன் டைம், நீங்கள் எங்களுக்கு வீட்டுக்கு வாங்க, கேக் வைக்க சொல்லி தான். இஃப் யூ வாண்ட் ரியலி டு லேர்ன் அபவுட் கேக் பேக்கிங், we have special classes. நம்மக்கிட்ட ஒரு டீச்சர் இருக்காங்க, we can do that also. very actual real cake making. அப்புறம் சிஸ்டர் டெய்ஸிட்ட கேட்டிங்க, நாங்கள் மலேசியன் கேக் மேக்கிங் சொல்லுவாங்க. ஈஸி, வெரி ஸ்வீட் அண்ட் எப்படி தானே ஹை க்ரீம். ஆமாம், மலேசியன் கேக்ஸ் ஆர் வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஸ்வீட். சிங்கப்பூரில் ஸ்வீட் எடுத்துட்டாங்க. யூஸ் யர் டேலண்ட். பக்கத்தில் சொல்லுங்கள், யூஸ் யர் டேலண்ட் ஃபார் காட். என்ன டேலண்ட் இருக்குதோ அதில் 5 டேலண்ட், 10 டேலண்ட், 15 டேலண்ட், எத்தனை டேலண்ட் இருக்கோ. எனக்கு குக்கிங் தான் செய்ய தெரியும்னா, அடுத்த வாட்டி வரும்போது ஏதோ ஒரு சிஸ்டர் உங்களுக்கு நான் வந்து நிறைய யங் பீப்புள் இருக்காங்க. இன்றைக்கி யாரையும் காணும், நான்சி, பிளெஸ்ஸி, பிரமிளா, ஜான்சி, வேறு யார், ஜெமிமா, எல்லோரும் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. பிரியாணி சேல் நடக்குது, அதுக்கு போயிட்டாங்களான்னு தெரியல. எக்ஸ்போவில் பிரியாணி சேல், ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ண சிலர் போகல, இங்கே வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. ஸோ கெட் சம் பிரியாணி அண்ட் கிவ் தம். ஒரு பிரியாணி போதும், அவங்களுக்காக நிறைய குக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ டூ சம்திங். உங்களுக்கு டேலண்ட் இதில் இருக்கிறோ அதை செய்யுங்க. ஐம் ஜஸ்ட் கிவிங் சம் எக்ஸாம்பிள்ஸ். அப்போது இது நம்ம சபைக்குள்ளே பண்ண முடியும்னு சொன்னால், அது மாதிரி கிஷோர் இருக்கார், சூர்யா இருக்கார். பிரியாணி பிடிக்கும்ல. ஸோ வென் யூ டூ தேட், இன்னொருத்தங்களுக்கு செய்யும்போது, when somebody you do not know, அவங்களுக்கு செய்யும்போது யூ கேர் ஃபார் them, அவங்களுக்கு அன்பு செலுத்துறீங்க. Amen. அப்போ சிங்கப்பூரில் மிஷன்ஸ் எப்படி செய்யலான்னு யோசிச்சிங்கன்னா, these start somewhere. கேளுங்க, ஸ்டார்ட் பண்ண ரெடியா? ஆஸ்க், ஸ்டார்ட், are you ready to start? ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா டீசல் இன்ஜின் மாதிரி, you need to cold start. டுக்கு அதுக்கு ஜேக்கப் இருக்கார், அவர் தான் கோல்ட் ஸ்டார்டர். அவர் எல்லாத்தையும் வந்து பிரதர் செஞ்சிங்களான்னு கேட்பார். ஸோ சம் ஆஃப் யூ ஹவ் கிவன் அ கமிட்மெண்ட் ஃபார் மிஷன்ஸ். எய்தர் டு 4 அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம இந்த வருஷம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கா. ஒன்று என்னது மறந்துட்டீங்களா? ஒரே வாரத்தில் முதலாவது என்னது? ப்ரே, ஜெபிங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், ஜெபிங்க. 2வது இல்லை, சர்வ், சேவை செய்யுங்க. ஐ மீன்
அதில் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வருது. மூன்றாவது கோ, செல்வம், லெட்ஸ் கோ. எங்கே போவோம்? மலேசியா போவோம். How many of you have not been to Malaysia this year? இந்த வருஷம் மலேசியா போகாதவங்கெல்லாம் இந்த வருஷம் பிளான் பண்ணுங்க. நாட் டு கோ டு ஜேபி போயிட்டு வராங்க, அதுக்கு அங்கே நிறைய இடம் இருக்குது. ஓகே, we need 14 teams, 14 டீம்ஸ் தேவை இருக்குது. 14 டீம்ஸ் into 3 people மினிமம். ஒரு சிட்டியில் போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, ஜோப்பா மாதிரி பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. 3 பேர் நீங்கள் போய் ஜெபிச்சுட்டு வாங்களேன், அதுக்கு பிற்பாடாக நம்ம போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அதில் பார்க்குற வேளையில் ரெண்டாவது பேதுருவுடைய விசுவாசத்தினால அந்த இடத்துல அவன் அந்த ஸ்திரீயை உயிரோடு எழுப்புகிறத பார்க்குறோம். இதன் மூலமாக நம்ம we have to முதல்ல நம்முடைய கிஃப்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு ஆண்டவர் என்ன விதமான வரங்களை தந்திருக்கார். ரெண்டாவது, இதன் மூலமாக ஒரு சமுதாயத்தில் இருக்கிற சிலருக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அதை பற்றி அறியணும். மூன்றாவது, we have to serve selflessly. Can you say serve selflessly? எப்போவுமே சாப்பாடு நமக்காக இல்லை, மற்றவங்களுக்காகும். எப்பவுமே நம்ம சாப்பிட்றோம். ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்து பாருங்கள். ஆர் பை அண்ட் கிவ் அண்ட் டோன்ட் ஈட். இப்படி செய்யலாமா? செய்யலாம். And then you will find joy in it. Amen. Hallelujah. So, மூன்று காரியம். ஒன்று, ஐடென்டிஃபை. Can you all say identify? என்னுடைய கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் முதலாவது. Amen. ரெண்டாவது, அதை எவ்விதமாக சமுதாயத்தில் நான் வந்து செய்ய முடியும். இட் கேன் பி த்ரூ சம்திங். நிறைய விஷயம் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ், சோயிங் கிளாஸ் எல்லாமே செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது மட்டும்தான் செய்ய முடியுமா? நோ, நாட் நெசசரிலி. as I said, பேக்கிங் கிளாஸ், குக்கிங் கிளாஸ், என்ன வேணால் செய்யுங்க, as long as you are able to reach out. Amen. Last before week I said everybody has a ministry in you. ஆண்டவர் ஒருத்தருக்குள்ளாக ஒரு விதையை போட்டிருக்கிறார். Amen. So everybody can do something. So identify. ரெண்டாவது, build a community. Third, serve selflessly. நமக்கென்றல்ல, மற்றவர்களுக்கென்று. And finally, about prayer. நான்காவது, ஜெபிங்க. Amen. அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், பேதுருவின் மூலமாக சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறார், விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த இடத்துல பேதுருவின் விசுவாசத்தின் மூலமாக அவரை உயிரோடு எழுப்புகிறார். ஆனால் அதுக்கு முன்பதாக அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கணும். தபிதா, டோர்கா என்கிற ஸ்திரீயுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கணும். அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது it becomes an example. And finally, we look into how we can do. நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படணும். இப்போ விசுவாசம் பலப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், we need to continue to persistently do things. சில நேரங்களில் நம்ம வந்து காரியங்களை தொடங்குகிறோம், ஆனால் முடிப்பதில்லை. we need to become good finishers. Amen. ஒரு டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் இருக்குது, அதோடைய பேரே வந்து ஃபினிஷர்ஸ் ட்ரைனிங். ஃபினிஷர்ஸ் ட்ரைனிங் என்று சொல்லி தான் இருக்குது. ஏன்னு சொன்னால், அநேக விஷயங்கள் நம்ம தொடங்குகிறோம் ஆனால் முடிப்பதில்லை. அப்போ இன்றைக்கு let us become finishers. Amen. அப்போ நேற்றைய தினத்தில் ஒரு வசனத்தை பார்த்தேன், அதை சொல்லி we will close it in. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13வது அதிகாரம். Yesterday's sermon, I think we talked deeply into it, இன்றைக்கு காலமையும். ஸோ அதை குறித்து பார்க்க வேண்டும் சொன்னால், when we put it on YouTube, you can go through it. 13வது அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக் கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான்.
அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன், அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியரை நின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பேக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். ஆமென். அப்போது இந்த கதை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யெகோஷ் என்கிற குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இட் இஸ் இன் திஸ் சாப்டர்ஸ். அவன் பல விஷயங்களை செய்கிறான். ஆனால் சில நாட்களுக்கு பிற்பாடாக அவன் ஆஸ் ஹி க்ரோஸ் ஹீ பிகம்ஸ் பேட். அதன் மூலமாக ஆண்டவர் சில காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் அதிமதிக்கிறார். அப்போ எலிஷா வந்து வயதானவன் ஆகிறான். ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் டு த டெத் பெட் என்று சொல்லலாம், பெட் ரிடன், எழும்ப முடியாது அப்படியாக இருக்கிற இடத்துல அவன் வந்து கேட்குறான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிற வேளையில் அவன் சொல்லுகிறான், நீ அம்பை எடுத்து அதை அவனுடைய எலிசா அவருடைய கையை வைத்து அந்த அம்பை எடுத்து விட்டு சிம்பாலிக்காக ஜன்னல் வழியாக விடுகிறார். அப்போது நம்பர் 1, நம்ம என்ன விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் எப்போ நம்ம கூப்பிடுறோமோ அந்த இடத்துல தாங்கிறதுக்கு கிருபை உள்ளதாக இருக்குது. ஆமென். ஜெகோஷ் வந்து பல நாட்களாக எங்கேயுமே போகலை. he did not go to the counsel of God. ஒருவேளை நம்மளும் அப்படி நம்ம சுயத்தின் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறோன்னு சொன்னால் God is calling us to see கர்த்தருடைய கரம் உங்களை பிடிப்பதற்கு கிருபை உள்ளவராக இருக்குது. God's hand is ready to hold you, my brothers and sisters. பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கிறதுக்கு கிருபை உள்ளதாக இருக்கிறது. அப்போ சிம்பாலிக்கா அந்த இடத்துல எலிசா அவனுடைய கையை பிடித்து அந்த அம்பை எடுத்து ஏவுகிற வேளையில் எவ்வளவு பலன் இருந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. பட் இட்ஸ் சிம்பாலிக் அபவுட் காட்ஸ் ஹேண்ட் வித் அஸ். அப்போ ஆண்டவருடைய கை நம்முடைய கைகளை பிடித்து தாங்குகிற வேளையில் த பலன் இஸ் சூப்பர் நேச்சுரல். ஆமென். அப்போ அவருடைய கை தாங்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் we have to follow the instruction. அந்த இடத்துல சொல்லுகிறார், எலிசா சொல்லுகிறார், உன் அம்பை எட, இங்கே பாரு, அங்கே வை, எய்ம் பண்ணு, and then he does it. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுக்குற வேளையில் அவன் அதன் வழியாக செல்லுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம சில நேரங்களில் the instructions of the Bible, it is not really in our hearts. நம்ம வாசிக்கிறோம், வசனத்தை ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், பல காரியங்கள் செய்கிறோம், ஆனால் அந்த வசனத்தின் மையம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. Are we following the instructions in our life? நம்முடைய ஃபேமிலியில், நம்முடைய வீட்டில், நம்முடைய ஆஃபீஸில், நம்ம வேலை ஸ்தலத்தில், நம்முடைய ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஆண்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நடக்கிறோமா? மேபி நாட். இன்றைக்கு இஃப் யூ வாண்ட் த ஹேண்ட் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப், ஒரு அம்பு, bow and arrow, அம்பும் வில்லு, வில் இஸ் bow, ரைட்? ஒரு வில்லில் ஒரு அம்பு இருக்கும்போது இட் வில் ப்ரொஜெக்ட் டு த டைரக்ஷன் இட் கோஸ். அப்போ உங்கள் கை மட்டும் போதுமா, ஆண்டவரோட கை வேணுமா? இஃப் யூ நீட் காட்ஸ் ஹேண்ட், யூ நீட் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். வித்தவுட் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், காட்ஸ் ஹேண்ட் இஸ் நாட் கோயிங் டு பி தேர் வித் யூ. அப்போ நீங்கள் எவ்வளோதான் அம்பை வைத்து ஏவினாலும் ஆண்டவருடைய கையை வைத்து ஏகுகிற வேளையில் it will go into the right direction. அதில் சிம்பாலிக்காக சொல்லுகிறான், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். Why? The hand of Elisha, which is the hand of the prophet of God. Amen. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய கை என்னுடைய வாழ்க்கையில் வேணும். The arrows are the things of our life. Amen. If you look into the family topic, சொன்னால் 127 சங்கீதத்தில் இருக்கிறது, they are like the quavers, the arrows in the hands of the quaver, in the quaver என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு அம்பும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு சேலஞ்சஸாக வைத்து பாருங்கள். ஸோ ஒரு அம்பும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளாக யோசிச்சு பாருங்கள். இஸ் எவ்ரி டே when we start the day is the arrow with the hands of God, or நம்ம சுயத்தில் செய்கிறோமோ? ஒரு தீர்மானம், ஒரு ஆரோவை எடுத்து பாருங்கள், ஆண்டோடைய கரம் அதில் இருக்குதா? இஸ் த ஹேண்ட் ஆஃப் காட் இன் இட்? இல்லைன்னு சொன்ன இன்னைக்கு ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென்.
அல்லேலூயா. ரெண்டாவது அதில் பார்க்குற வேளையில் ஃபர்ஸ்ட் he follows the instruction. அடுத்தபடியாக பார்க்கிறோம், அடுத்த வசனம் வாசிக்கலாம். Then he said, take the arrow. 18. பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 முறை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு Okay, we'll stop there. அல்ல பார்க்கிறவர்கள there is some instruction that was given. நீ அந்த அம்பை எடுத்து அடி என்று சொன்னார். இவன் என்ன செஞ்சா? He decided, let me strike it 3 times. ஆனால் எலிசா சொன்னது, நீ 6 தடவையாவது அடிச்சிருந்தேன்னா you would have won the victory. இப்போ இதில் நம்ம சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் when God says do it, it doesn't mean we just do it for some time. சில நாட்கள் இல்லை, அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். Amen. Until we receive a breakthrough. Amen. இப்போ ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னால், சரி இவ்வளோ நாள் ஜெபிச்சிட்டேன் அதோட ஸ்டாப் பண்ணிடுறேன்னு இல்லை. கண்டினியூ டு ப்ரே. பக்கத்தில் சொல்லுங்கள், கண்டினியூ டு ப்ரே ஃபார் பிரேக் த்ரூ. பாதியில் நிறுத்தி விடாங்க. பாதியில் இருந்தீங்கன்னா யூ வில் ஒன்லி ரிசீவ் பார்ஷியல் பிளெஸ்ஸிங் அண்ட் பார்ஷியல் அவுட்கம். முழுமையாக ஜெபிங்க, முழுமையாக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்க. பி பர்சிஸ்டன்ட் இன் யுவர் ப்ரேயர். உங்களுடைய ஜெபத்தில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்க. கர்த்தர் பெரிய விடுதலைகளை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ஜெஹோஷை போல நம்ம தீர்மானம் எடுக்காதபடி ஆண்டவர் நமக்கு என்று எதை வைத்திருக்கிறாரோ அந்த தீர்மானத்தை நாம் எடுப்பதற்கு கிருபை உள்ளவர்களாக இருக்கணும். Amen. Hallelujah. So let us not look at partial faith. Let us look at full faith. முழுமையாக ஆண்டவர் மேல் விசுவாசம். Amen. பக்கத்து சொல்லுங்க, நோ பார்ஷியல் ஃபெய்த். பகுதியான விசுவாசம் வேண்டாம், எனக்கு முழுமையான விசுவாசம். முழுமையான விசுவாசத்தில் ஜெயம் இருக்கிறது, பகுதியான விசுவாசத்தில் பகுதி ஜெயம் தான் இருக்கிறது. We don't want to have a half victory. யாராவது 100 meters ஓடும்போது 50 மீட்டரில் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? We can't say that. 100 meters is 100 meters. நம்முடைய லைஃப் is not just today. It has an end, but it is not now. அதன் மூலமாக அப்போ தினந்தோறும் கண்டினியூஸாக பர்சிஸ்டண்டாக ஜெபித்து கொண்டிருங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் வெற்றியின் மேல் வெற்றியை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? we have to wait upon God. we have to wait upon God. அதனால தான் நம்ம சபையில் நிறைய ஜெபம் இருக்குது. ஒன் இஸ் இன்டர்செசரி ப்ரேயர், ஒன் இஸ் மார்னிங் ப்ரேயர், ஒன் இஸ் நைட் ப்ரேயர், இன்னொன்று ஹீலிங் ப்ரேயர். வேறு என்ன ப்ரேயர் இருக்குது? மிஷன்ஸ் ப்ரேயர், பேரண்ட்ஸ் ப்ரேயர், வேறு என்ன ப்ரேயர்? there are so many prayers. Night prayer, prayer walk. ஏன்னா இஃப் யூ லுக் அட் த லிஸ்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் தட் வி நீட் டு டூ, அநேக விஷயங்கள் ஒரு டீமால் செய்ய முடியாது. வி நீட் மோர் பீப்புள் டு ப்ரே. கர்த்தர் இடத்துல காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து எழும்புவார்கள். ஆமென்.